ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த பருப்பை பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து சூடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மேலே நுரை இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் எடுத்துடலாம் நம்ம. அது நுரை இருந்துச்சுன்னா அடிக்கடி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டு மீடியமில் வச்சோன்னா அப்படியே வெந்துகிட்டே இருக்கும். ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் எடுத்துடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியெல்லாம் நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வரும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இனிப்பு வந்து எல்லா சைடும் வந்து மிக்ஸ் ஆகி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சூடாரி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மையாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் நான். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். கண்டிப்பாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. வெல்லம் மெல்ட் ஆகிருக்கிற தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு நிறைய வேணும்னா வெல்லம் கூட நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஏலக்காய் வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன். அப்படியே நான் வந்து தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காய் சீரகத்தில் வந்து தேங்காய் துருவி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.